அப்படி இருக்கும்போது முதல்ல ரிஷபராசிக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு, வேலை வந்து வெளிநாட்டிலே அமையறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக ரிஷபராசி நேர்களுக்கு இருக்குது. ஏன்னா முயற்சி எடுத்துட்டாங்க, சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் தரமாட்டார். நீ ஒரு ஸ்டெப்பாவது எடுத்துட்டு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு மாதிரி தான் சுக்கிரன் பகவான் இருப்பார். ஓகே. அதாவது ரிஷபராசி நேர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்புக்கு அடிபணிகிறவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேலையை சொன்னாலும் சரி, அன்பாக சொன்னீங்கன்னா செஞ்சுருவாங்க. ரிஷபராசி நேர்களுக்கு எப்போவுமே பெண் நண்பர்கள் செட் ஆக மாட்டாங்க. ருத்ரநாஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜோதிட அரசி யோக பிரபா அவங்க நினைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நன்றி. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதே வந்து மூணு பயிற்சி தான். ராகு கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. இதை தாண்டி இப்போ வந்து செவ்வாய் பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்ததான் செப்டம்பர் 2 வந்து சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சினா என்ன, அது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் முக்கியமா நமக்கு இப்ப கொடுக்க போது சொல்லுங்க. சுக்கிர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி தான் நம்ம சுக்கிரன் பகவான். அவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருந்தாலும் இப்போ கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இவர் வந்து மாதம் அவருடைய பயிற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாருனா, முதல்ல கன்னிராசிலேருந்து துலாத்துக்கு வந்து பழையபடி கன்னிக்கு போய் வக்ரமாகி துலாமுக்கு வர்றார். ஸோ மாற்றி இந்த தடவை அதிகமான ஒரு பயிற்சி நாட்களை கொண்டுதான் இருக்க போது சுக்கிர பயிற்சி. யூஸ்வலா எத்தனை நாள் பயிற்சி இருக்கும் சுக்கிர பயிற்சி? பொதுவாக 1 மாதம் 30 நாள் கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 50 நாள் வரைக்கும் சுக்கிர பயிற்சி இருக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்கு. ஓகே. இது வந்து கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிர பயிற்சியில் நிறைய புது விஷயங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்படும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான நிறைய விஷயங்கள் நடக்கும், மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். மனசுக்குள்ளே ஒரு நம்ம இத்தனை நாள் நம்மளே கவனிக்காம இருந்த விஷயங்களை கவனிக்க வைக்கிறவர் தான் சுக்கிரன் பகவான். சுக்கிரன்னாலே நமக்கு தெரியும் பணவரவு அப்படின்றதுதான். அதையும் தாண்டி நம்மள அழகுபடுத்திக்கிறது, அப்புறம் நம்ம இன்னும் வந்து மேன்மைப்படுத்திக்கிறது அப்படின்றதுதான் இந்த சுக்கிரனோட விஷயம் நமக்கு தெரியும். அப்ப இன்னுமே இது மாதிரியான ஒரு விஷயங்கள் கூடுதலா இருக்க போகுது. கண்டிப்பா. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சுக்கிராச்சார், அதாவது இவர் வந்து ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். அசுரகுரு தான் நம்மளுடைய சுக்கிரன் பகவான் சொல்லுவோம். மிருத சஞ்சீவிங்கிற ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு அதை அசுரர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க வந்து சாகாம ஆரம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்ப மருத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு ஒரு கைராசியான டாக்டர்னு சொல்லி ஒரு பேர் வரும். அந்த சுக்கிரம் நல்லா இருக்கிறாங்க, சுக்கிரனுடைய நல்லா பார்வைப்பட்டிருக்காங்க, அப்படி இருந்துச்சு அப்படின்னா மருத்துவத்துல பெரிய அளவுல ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போவாங்க. இது பொதுவாவேவும் சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு. இது இப்ப நம்முடைய பொது பலன்கள்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏதாவது புதிய மருந்துகள், நிறைய வியாதிகள், நோய்களுக்கு மருந்தே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு வகையில ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் பகவானுடைய பயிற்சி காலம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓ வாவ், சூப்பரா இருக்கும் மேம் கேட்கும் போதே. ஏன்னா அந்த சுக்கிர பயிற்சின்றதே எங்களுக்கு தெரிஞ்சு பண வரவு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சோம். இல்ல மருத்துவ ரிலேட்டடாவும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம்ன்றதான் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது வந்து பயனடையும் நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்கள் கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, இன்னும் சுக்கிர பகவான் எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றது. ரிஷப ராசி நீங்களே சொல்லிட்டீங்க, ரிஷப ராசி வந்து சுக்கிரர் அவரோட வந்து ஒரு ஆட்சி வீடு அப்படின்ற மாதிரி. அப்போ ரிஷப ராசிக்கு அப்ப இன்னும் அமோகமா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து 1க்கும் 6க்குமான இடத்துக்கு அதிபதி. அது 7ஆம் பார்வையா யாரப்புக்கார் மேசம், அது ரிஷபத்துக்கு 12ஆம் இடமா வருது. அப்படி இருக்கும்போது முதல்ல ரிஷபராசிக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. இது வரைக்கும் இல்லாத வகையில ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துல இருப்பாங்க, இல்ல எந்த ஒரு விஷயம் ஒரு நார்மலா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, படுத்தாலே தூக்கவே வர மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு இப்ப நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. அதுதான் மெயினான ஒரு விஷயம். அதுவே ஒரு பெரிய ஒரு வரம். அது இனிமே ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தூக்கமே ஒரு வரம்ன்ற மாதிரி இப்ப ஆயிடுச்சு இல்ல மேம்? ஆமா உண்மையா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள நேரங்கள்லாம் என்ன பயிற்சி நடந்தாலும் சரி, என்ன மாற்றத்தை கொடுத்தாலும், ஏதாவது குடும்ப உறவுகள்லயும் சரி இல்ல வெளியிலயும் சரி நிறைய ஒரு ஏமாற்றத்தை பார்த்துட்டாங்க. ஆனா இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க,
மாட்டாங்க, வெளி காட்டவும் மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த அவங்களுக்கு தூங்கும் போது தான் பழையபடி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்து தூங்காம இருக்கிறது ரொம்ப பாதிக்கும். அதனால மட்டும்தான் இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பே வரும். அவ்வளவு சீக்கிரத்துல ரிஷபராசினியர்களுக்கு உடல்நிலை பாதிப்பே இருக்காது. ஒன்லி தூக்கத்தினால மட்டும்தான், தூக்கம் சரியில்லாமல் மட்டும்தான் அந்த பாதிப்பு வரும். அதுவும் இப்ப நேரம் நல்லா இருக்கனால நிம்மதியான தூக்கம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபாரின் ட்ரிப், வெளிநாடுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, அமோகமா இருக்கு. சுக்கிரனுக்கு உண்மையாவே அவரோட ஆட்சி வீடு அப்படின்றதுனால இன்னும் சூப்பர் டூப்பரா கொடுப்பாருன்றது உண்மையாதான் இருக்கு. உண்மைதான். ஏன்னா அவங்க நிறைய நாள் வேலைக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது, அல்லதுன்னா ஏதாவது ஒரு படிக்கிற விஷயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது. இப்ப வந்து யார் மூலமாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமா படிக்கிறதுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்காக வெயிட் பண்றவங்க வேலைக்கு கண்டிப்பா வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பு, வேலை வந்து வெளிநாட்டிலே அமையறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம். நிறைய பேர் வேலை எனக்கு இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல. உங்களுக்கு சுக்கிரன் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப இந்த காலத்துல உங்களுக்கு வேலையும் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சி எடுத்துட்டாங்க. சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அவர் தரமாட்டார். நீ ஒரு ஸ்டெப்பாவது எடுத்துட்டு வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு மாதிரி தான் சுக்கிரன் பகவான் இருப்பாங்க. சோ அவங்க எடுத்துட்டாங்க, எடுத்து வச்சுட்டாலேவும் ஐயோ இந்த இடத்துல நம்மளுக்கு வேலையே கிடைக்காதுன்னு நினைச்ச இடத்துல கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கும். சூப்பர் மேம். அப்பவே ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம். அப்ப குடும்பம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஈகோ கிளாஸ் ஆயிருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு, அது வந்து விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சரியாகும். அதாவது ரிஷபராசினியர்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்புக்கு அடிபணிறவங்க. அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு வேலையை சொன்னாலும் சரி, அன்பா சொன்னீங்கன்னா செஞ்சிருவாங்க. இதே இது அதிகாரமா சொன்னீங்கன்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனாலும் ஆக்கிடுவாங்க. எவ்வளவு பிரச்சனைனாலும் அவங்க பாட்டுக்கு திடமா இருப்பாங்க. வேலை மட்டும் செய்ய எந்த இதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் பண்ணா பிடிக்காது. அதனால இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்கள்ட்ட ஒரு நல்ல நார்மலா போய்க்கிருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல ஒரு அதிகாரமும் ஒரு தானுங்கிற ஒரு விஷயமா பேசினாங்க அப்படின்னா அந்த இடத்துல இறஞ்சி போக மாட்டாங்க. அதுலதான் 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனையே வரும். சோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னா பெரிதளவுல பாதிப்பு இருக்காது. இல்ல ஆமா, விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிஞ்சே இருக்கக்குண்டான ஒரு சூழல் தான் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சோ வேலை சொல்லிட்டீங்க, அதாவது உத்தியோகம்னு சொல்றீங்க, கணவன் மனைவி சொல்லிட்டீங்க, பெண்கள் அப்புறம் பணவரவு முக்கியமா தானே? கண்டிப்பா பண வரவு நல்லா வரும். அதாவது நார்மலா இருக்கிற வருமானத்தை விட இதுக்கு முன்னாடிலாம் இவங்களுடைய வருமானம் வந்து ஓரளவு கம்மி தான். அதுவும் பண விஷயத்துல நிறைய ஒரு அவமானத்தை பார்த்திருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சாப்பாடுக்கு தேவையான விஷயத்த கூட இன்னொருத்தவங்களுக்காக பார்த்து நிற்கிறது, அவங்க நம்மளுக்கு செய்யணும்னு சொல்லி, அது வந்து தன்னுடைய பெற்றோராக இருக்கலாம், இல்லாத கணவனாக இருக்கலாம், அது மனைவி, ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்களை எதிர்பார்த்திருந்து அதன் மூலமா ஒரு அவமானம், இல்லை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கிடைக்காம நம்மகிட்ட கையிருப்பும் இல்லாம நிறைய ஒரு பண விஷயத்துல சாப்பாடு விஷயத்துல அவமானப்பட்டவங்க தான் ரிஷபராசினியர்கள். அவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம் சொல்லலாம். தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல சாப்பிட போறாங்க, தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல தனக்கு தேவையான பொருள் வாங்க போறாங்க. அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். சோ இதெல்லாம் தாண்டி இப்போ இவங்களுக்கு வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு எப்பவுமே பெண் நண்பர்கள் செட் ஆக மாட்டாங்க. அது வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பெண்கள் எதிரிங்கிறது ரிஷபராசினியர்களுக்கு 100% உண்மை. அவங்களுக்கு அப்படி பெண் என் நண்பரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டெய்லி பேசாம இருக்கிறது, டெய்லி மீட் பண்ணாம இருந்துச்சுன்னா அந்த நட்பு தொடரும். ரொம்ப ஆடைக்கு ஒரு நாள் பேசுறாங்கப்பா, அமாவாசைக்கு ஒரு நாள் பேசுறாங்க இல்லையா, அந்த நட்பு தான் தொடரும். நார்மலா டெய்லி மீட் பண்ற நட்பு எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை ஏதாவது ஒரு வகையில அவமானப்படுத்தி விட்டுரும். இவங்களை விட்டு விலகி போறோம், என்ன ரீசன்னே சொல்ல மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரிஷபராசினியர்களுக்கு இருக்கு. சோ கவனமா இருக்கணும் பெண் நண்பர்கள்ட்ட. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அடகு வைக்கிறாங்க அல்ல அடகு வைக்க போறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கரெக்டா கட்டுறது, அதெல்லாம் முடியுமா என்னன்னு பார்த்து அடகு வைக்கணும். ஒரு கம்மியான அமௌண்ட்ல அடகு வைக்கிறது, இல்ல நான் ஏற்கனவே ஒரு நகை வாங்க போறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு மாசமும் போட்டு கிடைக்கேன் அப்படின்னா அந்த மாதம் தவறாம கட்டணும். இல்ல பெனால்ட்டி கட்டி இல்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறது, இல்லைன்னா அந்த அமௌண்ட் இல்ல நீங்க வேண்டாம் நீங்க சரியா கட்டலன்னு சொல்லி அது கேன்சல் ஆகுறது, இந்த மாதிரி வாய்ப்பு ரிஷபராசினியர்களுக்கு இருக்கு. ஒரு இந்த விஷயத்துல மட்டும் அவங்க கவனமா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே ஃபைன் மேம். அப்ப இவங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? வழிபாடு முறையும் பரிகாரமும். இவங்களுடைய முதல் வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கிச்சனை சுத்தமா வச்சுக்கணும். வீட்டுல அவங்க பயன்படுத்தாத சில ஆடம்பர பொருட்கள் போட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன பொருட்கள்னாலும் இருக்கட்டும், பழைய பொருட்களாக இருந்திருக்கும், அதை முதல் தானம் பண்ணிடணும். அது அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. அது வந்து உடஞ்சிருக்கு செஞ்சிருக்குன்னு அதை கொடுக்க கூடாது, சரி பண்ணி தானம் கொடுத்தோம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. இதுதான் மெயினான ரிஷபராசினியர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். வழிபாடுன்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கிரன் பகவானுடைய வழிபாடு. ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாம அவர் துலாம்லயும் உச்ச
உச்சத்துல இருந்து பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது சுக்கிரன் பகவான் வழிபாடு பண்ணாலேயும் திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் சரி எல்லாமே சரியாகிரும். ஓகே. அப்போ சுக்கிர பகவான் அப்படின்றது நவகிரகத்துல இருக்கிற அந்த சுக்கிர நவகிரகங்கள் பகவான். இருக்கிற சுக்கிர பகவான் வழிபாடு. ஃபைன் மேம். உண்மையாவே ரிஷப ராசி இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி. ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் நம்ம தெளிவான சுக்கிரபெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு நற்பலன்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லை இந்த வழிபாடு வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இது எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய தனிப்பட்டவருடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆலோசனை வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுடைய ஜோதிட கேள்விகளை, உங்களுடைய டவுட்டுகள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காதல், திருமண வாழ்க்கை, இல்லை நம்மளுடைய கேரியரில் நம்ம எந்த அளவு போவோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தெளிவாக கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.